லைட் ஸ்டெம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதோட ஓப்பன் பாக்ஸ் வீடியோ தான் வந்து பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். பாக்ஸ் உங்களுக்கு அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. பேட்டரி அண்ட் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஸ்க்ரூவில் எப்படி போகணும், அதுக்கப்புறம் எவ்வளோ பேட்டரி ரிக்வயர்ட், அதுக்கப்புறம் டிசைன் என்னென்ன எதை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த பாலில் ஹிட் பண்ணலாம், அந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து செல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். யூஸ் டைரக்ஷன் ஃபார் யூஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் ஒரு ஃபேன்சி ஸ்டோர்லையோ இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இன்னமும் நல்லா சேல் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி ஸ்லாட்ஸ் எப்படி போடணும் எல்லாமே கொடுத்துருக்கு. பாக்ஸ்லேயே உங்களுக்கு என்னென்ன வரும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். பாக்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ். உங்களுக்கு குவாலிட்டி பற்றி நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. பேட்டரி வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுவீங்க சார். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்து பேட்டரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி வரும். ஒரு ஸ்டெம்ஸுக்கு வந்து 2 பேட்டரி வரும். உங்களுக்கு பேட்டரி எல்லாமே உள்ளே கொடுத்துருக்கோம். டியூரோசெல் பேட்டரி, குவாலிட்டியான பேட்டரி தான். உங்களுக்கு பேட்டரி ஒரு பேட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 rupees ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 6 பேட்டரிஸ் பக்கம் உள்ளே கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு அது பேட்டரி எல்லாமே உள்ளே இருக்குது. பேட்டரிக்கே உங்களுக்கு 240 rupees அந்த மாதிரி சார்ஜ் ஆகுது. அது எல்லாமே உள்ளே வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேட்குறது என்னென்னா ஸ்டெம் குவாலிட்டி எப்படி இருக்கும் சார், பேஸ் குவாலிட்டி, பிளாஸ்டிக் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது தான் எல்லாத்தோட டவுட்டாக இருக்கும். சரி, பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து பாருங்கள். ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 90 kgs அந்த மாதிரி இருப்பேன். நானே வந்து மேலே நிற்கிறேன். ஸோ பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி பற்றி நீங்கள் டவுட் பட தேவையில்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெவியாக இருக்குது. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ஸ் தான். சரி, என்னோட ஃபுல் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 50 kg ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன் ஸ்டெம்புக்கு. ஸ்டெம்ப் குவாலிட்டி வந்து உங்களுக்கு ஹெவியாக இருக்கும் சார். ஸ்டெம்ப் குவாலிட்டி பற்றி நீங்கள் டவுட்டே பட தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் சாம்பிள் வாங்கி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சேல் வைஸ் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கிறதுனால சேல் வைஸ் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னா உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டெம்ப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேஸ் இருக்கும். இந்த மாதிரி பேஸ், ஹெவி பேஸ். ஸோ இது இல்லாமல் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் பெயில்ஸ் வந்து 2 வரும். உங்களுக்கு வந்து இது கூட வரது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிளாஸ்டிக் பெயில்ஸ் தான் வரும். ஏன்னா ஸ்டெம்ஸ் ஆல்ரெடி லைட் இருக்கிறதுனால பெயில்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் தான் வரும். இல்லை எனக்கு பெயில்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லைட்டிங்கில் வேணும் அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சி, இது கூட உங்களுக்கு 2 பேட்டரி வரும். நம்ம ஆல்ரெடி இது யூஸ் பண்ணி பார்த்தோம் தான். ஸோ பேட்டரி போட்டிருக்கோம். ஸோ இதுவும் இம்பாக்ட் பாருங்கள். இது ஜஸ்ட் நம்ம நார்மலாக இருக்கும்போது ஒன்றுமே ஆகாது. நார்மலாக இருக்கும்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. நார்மலாக டச் பண்ணாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இம்பாக்ட் இருக்கும். ஸோ 2 பெயில்ஸ் எனக்கு லைட்டிங்கோட வேணும். அதுக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு 350 rupees சார்ஜ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெம்போட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்குது. ஸ்டெம்போட ரேட் வந்து ஃபைனல் ரேட். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஓகே வந்து 3 pieces. இப்போதைக்கு 3 பீஸ் வச்சிருக்கோம். ஃபியூச்சரில் 5 பீஸ் ஆகிடும். இப்போ சாம்பிள்ஸ்லாம் வாங்கி பார்க்கணும் அப்படிங்கிறனால 3 பீஸ் வச்சிருக்கோம். பட் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 30 days வந்து ட்ரையல் பீரியட் இருக்கிறதுனால மினிமம் 1 பீஸ் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெறும் 2190 வந்து நீங்கள் வெறும் 1 பீஸ்லேருந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 2190. இதில் ஆல்ரெடி எம்ஆர்பி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஆர்பி வந்து 2975. ஆன்லைன் ப்ரைஸோட 2975 தான் எம்ஆர்பி. பட் இந்த எம்ஆர்பியோட நம்ம வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் ஏன்னா கஸ்டமர்ஸ் வாங்கி வெளியே 3000 3500 சேல் பண்ணுறதுனால இந்த எம்ஆர்பி வேணா நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் வேறு ஏதாவது எம்ஆர்பி நாங்கள் நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் ட்ரை பண்ணுறோம். ஸோ மற்றபடி உங்களுக்கு இதாக இப்படி தான் இருக்கும். ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பிளாஸ்டிக் பெயில்ஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பெயில்ஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லுக் இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக ஜஸ்ட் இதே நீங்கள் வந்து லைட்டிங் பெயில்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் சார். லைட்டிங் பெயில்ஸ் வைக்கும் போது உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு டே டைமில் பார்க்கும்போதே இப்போ இருக்குது. நைட்டில் வந்து இன்னும் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். இம்பாக்ட் ஆகும்போது பாருங்க. ஜஸ்ட் 1 stick அடிச்சா அந்த 1 stick மட்டும் தான் இம்பாக்ட் காட்டுது. இதே 3 ஸ்டிக்கையும் சேர்ந்து அட் டைம்ல நீங்க ஏதாவது சப்போஸ் ஆகுது அப்படிங்கும்போது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ஸ்டிக்கும் இம்பாக்ட் ஆகும்போது பாருங்க. ஸோ 3 ஸ்டிக்ல இம்பாக்ட் ஆகும்போது 3 ஸ்டிக்ல இருக்கு. பெயில்ஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட் எரியுது. ஸோ குவாலிட்டி வைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே பாருங்க. குவாலிட்டி வைஸ் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்னும் வந்து குவாலிட்டி மேலே டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வெயிட் வேணாலும் நம்ம பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டே வந்து உங்களுக்கு 1 kg ப்ளஸ் தான் வருது. சரிங்களா, வெயிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 kg ப்ளஸ் தான் வருது. ஸோ இதை பற்றியான வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.